எல்லோருடைய வாழ்க்கையிலும் அசிங்கங்களும் அவமானங்களும் கசப்பான அனுபவங்களும் உள்ளடக்கியது தான். ஆனால் அதனை எல்லோரும் பதிவு செய்வதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை. ஒரு சிலர் தனது அந்தரங்கமான விஷயத்தை சில நண்பர்கள்ட்ட மட்டும் சொல்லுவாங்க. சில பேர் அதை டைரியில் தனக்கு மட்டுமே வாசிக்கிறதுக்காக எழுதி வச்சுக்குவாங்க. ஒரு சிலர் மட்டுமே அதை பொதுவெளியில் முன்வைப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே அதை எழுத்தாக எழுதி பொதுவெளியில் வைப்பார்கள். கோவையைச் சேர்ந்த எம் சந்திரகுமார் என்ற ஒரு ஆட்டோ டிரைவர் தன் வாழ்வில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை லாக்அப் என்ற பெயரில் நாவலாக எழுதி வெளியிடுகின்றார். அந்த நாவலை படித்த இயக்குனர் வெற்றிமாறன் அதற்கு ஒரு அழகான திரைக்கதையை கொடுத்து அதை விசாரணை என்ற திரைப்படமாக உருவாக்கி அதனை இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதனை வெனிஸ் திரைப்பட விழாவில் இதை கலந்துக்க வச்சாங்க. இந்த திரைப்படம் மனித உரிமை மீறல் வரிசையில் அந்த கேட்டகரியில் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது, விருது பெற்றது வெனிஸ் திரைப்பட விழாவில். விசாரணை படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 4 நண்பர்கள் விழுமுனை மனிதர்கள் அன்னடங்காட்சிங்க பார்க்கில் தான் படுத்திருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு திருட்டு போது விசாரணைக்காக அழைத்து செல்கிறார்கள். அதன் பிறகு அவங்க என்னவானார்கள் என்பது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்க்க போங்க. ஏன்னா நிறைய பேசும்போது சில ஸ்பாயர்ஸ்லாம் வெளியே வரும். ஸோ அதனால் படம் பார்க்காதவர்கள் படம் பார்க்க செல்லுங்கள். ரைட். அட்டகத்தி தினேஷ் மனுஷன் பின்னிருக்கிறார். குக்குவோட எஃபெக்ட் அடுத்தடுத்த படங்களில் வந்தாலும் இந்த படத்தில் அது சுத்தமாக கிடையாது. வெற்றிமாறன் அவர்கிட்ட ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்கிறாரு. மிக முக்கியமாக அந்த ஆனந்தியை பார்த்துட்டு பேசுகிற விஷயங்களும் அவ மேலே நகைக்கீரெல்லாம் இருக்குடா அப்புறம் புரிஞ்சுக்கோணாமா அப்படின்றப்பையும் அந்த மெச்சூர்னஸும், அதன் பிறகு ஆடுகளம் முருகதாஸ் கிட்ட அவங்க விழுந்துடக்கூடாது, அவங்க மேலே அடி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வாங்கி நிற்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த வாங்குறப்ப அவர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள், சான்ஸே கிடையாது. அதன் பிறகு இந்த திரைப்படத்தில் ஆடுகளம் முருகதாஸ் ஓகே, அவர் அவருடைய பிளேவை நல்லா பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியும் கிஷோர் பின்னிருக்காங்க, சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த லாட்ஜில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கான அந்த அந்த டயலாக்ஸ் ஒரு பக்கத்தில் ஒரு டீப்பாயில் இருக்கிற ஒரு சாஸ்திரில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை அந்த கான்வர்சேஷன் கொடுக்குது. அதை விட கிஷோர் பின்னிட்டான் மனுஷன். அதுவும் அந்த லாஸ்ட்டில் அந்த கையை கட்டி தொங்க போடுறப்ப நான் இப்போ இந்த ஆட்டத்தில் இந்த கேமில் நான் மாட்டியிருக்கேன், அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்கிறதும், அதன் பிறகு அந்த டெட் பாடியாக ஆனப்புறமும் அவருடைய அந்த 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 வாய் கோணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், பின்னிருக்கார் மனுஷன். ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் கிஷோர், தனியா குட் ஜாப். அதே மாதிரி சமுத்திரக்கனி அது பலிக்கடாவை ஆகிட்டோன்னு தெரிஞ்சும் வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரியும், ஏன்னா அதிகாரத்தை மீறி நம்மளால் அவனாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை பட்டவர்த்தமாக ஆமாயா நீங்கள் சொன்னீங்க, போனேன் வந்தேன் எல்லாம் செஞ்சேன், கடைசியில் வந்துட்டீங்க இதையும் செய்யணும் போங்க அப்படின்ற மாதிரி போகிற அந்த வெறுப்போடு செல்கிற அந்த காட்சி அப்படி ஒரு காட்சி அது. அதில் பின்னிருக்கார். இந்த படம் உண்மையை மிக நேர்மையாக உறக்க சொல்கிறது. ஒரு உண்மையான விஷயத்தை புனைவுன்ற பெயரில் எதையோ சேர்த்து காமா சோமான் பண்ணி அதை நாஸ்தியாக பண்ணாமல் கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கெலாம் முக்கியத்துவம்லாம் கொடுக்காம மிக நேர்மையாக இந்த திரைப்படத்தை பதிவு செய்த வகையில் வெற்றிமாறனுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக ஒரு 2000 மதிப்புள்ள பூங்கொத்துக்களை கொடுக்கலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான மேக்கிங். இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் கிஷோர் அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை, அவர் மறைந்து விட்டார். இருந்தாலும் அவருடைய இந்த பணி மெச்சத்தக்கது. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கான அஞ்சலியை படத்தினுடைய ஆரம்பத்திலே வெற்றிமாறன் குழுவினரோடு செலுத்தியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு சினிமோட்டோகிராஃபர் ராமலிங்கம் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஷார்ட்ஸில் இந்த பக்கத்தில் க்ளோஸில் ஷார்ட்ஸ்லாம் மூவிங் ஷார்ட்ஸில் சின்ன சின்ன இடத்துல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தாலும் மிக நேர்த்தியாக ஒரு விசாரணை எப்படி பண்ணுவாங்கன்றதை கண் முன்னாடி அப்பட்டமாக காமிக்கிறத விட, அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அந்த விரல் சீன்ஸ்லாம் அவுடோரில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கார் ராமலிங்கம். எல்லாத்த விட இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கெலாம் இடம் கொடுக்காம மிக நேர்மையாக பதிவு செய்த வகையில்
அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாமானிய ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்போம் அவனுக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்ணாமல் உண்மையை மிக நேர்மையாக பதிவு செய்தது இந்த படத்துக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்ருக்கோம், தினேஷ் மேலே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன தான் வந்து ஒரு இடத்துல வந்து பிரச்சனைனாலும் அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் தான் நம்ம நினைப்போம். திரும்ப 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 அந்த போலீஸ் ஸ்டேஷனே சுற்றிக்கிட்டு வரும்பொழுது ஒரு எரிச்சல் வருது. ஏன்னா தினேஷ் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் அந்த எரிச்சல். கிளம்ப வேண்டியதாண்டா, உடனே கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு, என்ன தான் ஹெல்ப் பண்ணட்டுமே, ஒரு ஹெல்ப்பு வந்தீங்க பண்ணீங்க முடிச்சாச்சு, ஒரு பக்கம் போய் சேர வேண்டியதானே, திரும்ப எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி அந்த ஒரு எரிச்சலை அந்த இடத்துல கொடுக்குது. சரி, இந்த படத்தில் நெகிழ்ச்சியான இடம், இந்த படத்தோட நெகிழ்ச்சி எந்த இடம், ஒரு ராவாக போகிற படத்தில் ஒரு நெகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அவரு கூட வந்து அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து 2 குழந்தைங்க படத்தையும் அழுகிற படத்தையும் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹைப் கிடைக்கும் சார் அப்படின்ட்டு அந்த ஃபேட் அவுட்டில் வந்து டைலாக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறப்ப, அதுக்கு அடுத்தது இந்த 4 பேரில் இவர் தான் அந்த இறங்கி போனவர் அப்படின்ட்டு எம் சந்திரகுமாரை காண்பிக்கும் பொழுது நெகிழ்கிறது, கண்கள் கலங்குகின்றது. கண்கள் கலங்குது. அவர் வெனிஸில் வந்து பேசுகிறாரு, மனித உரிமை மீறல் வந்து கண்டிக்கப்பட வேண்டும் உலகமெங்கும் அப்படின்னு அவர் பேசும்பொழுது நம்மளுக்கு உடம்பு சிலுக்குது. ரைட், இந்த இடத்துல வெற்றிமாறனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸை நம்ம தெரிவிக்கணும். ஒரு கதையை வாங்கினா, காசை கொடுத்து ஒரு கதையை வாங்கணும், அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் இல்லாமல் அந்த மனிதனை வெனிஸ் நகரம் வரையில் அழைச்சிக்கிட்டு போய் அந்த திரைப்படத்திற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவே அவர் தான்றதுனால அவருக்கான அந்த உரிய மரியாதையை செலுத்தி அவ்வளோ பெரிய சபையில் அந்த ஆளை வந்து அந்த சந்திரகுமார் ஆட்டோ டிரைவரை நடக்க வச்சது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு விஷயத்திற்காகவே வெற்றிமாறனை நாம் எவ்வளோ பாராட்டினாலும் தகும். நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து ஒரு சாதாரண ரசிகனுக்கு இந்த திரைப்படம் ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் உண்மை எப்பொழுதுமே சுடும். எளியவர்கள் மீது தான் இந்த வன்முறை, அதிகார வர்க்கத்தினுடைய வன்முறை ஏவப்படும். ஏன்னா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் நான் எல்லா ரசிகர்களுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு ராவான படம், உண்மை சுடும்ன்ற ஜேனரில் ஒரு ராவான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை நீங்கள் எவ்வளோ கமர்ஷியல் படம் பார்த்தாலும் இந்த திரைப்படத்தை ஒரு வாட்டியாவது தியேட்டரில் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான திரைப்படங்கள் உருவாக்கத்திற்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்க முடியும். ஆமாய்யா, ஒரு படம் நல்ல படம் எடுத்தோம், கொஞ்சம் கையை கட்சிச்சு, எதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது மசாலாலாம் சேர்த்துடுங்கன்ற மாதிரி ஒரு தயாரிப்பாளரை நாம் வந்து நெருக்கதற்கு உள்ளாக்கக்கூடாது. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடணும். ஒரு மாற்று சினிமாவுக்கான பாதை வேணும்னா இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நம்ம கொண்டாடுறது தான் நல்லது. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸனுடைய மதிப்பு 5க்கு 4 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி மார்க் கொடுத்து இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து அதனுடைய வேல்யூஸை வந்து நான் குறைக்க விரும்பலை. படம் பார்க்குறவங்க அத்தனை பேருமே எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திரைப்படம். ஸோ வெற்றிமாறன் மற்றும் அவருடைய திரைப்பட குழுவினருக்கும் தயாரிப்பாளர் தனுஷுக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக நமது நன்றிகளையும் வாரி வழங்குகின்றோம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.